வணக்கம் கவிரன்ஸ், வெல்கம் பேக் டு கவரி பிஸ்னஸ். இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் பர்ஹாப்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கோவிட் லைக் சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஹெல்ப்பு கொடுக்கணுன்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அப்படின்னு வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேங்க்குக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் அதர் எம்எஸ்எம்இ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் சப்போர்ட் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் நெசசரி அப்படின்னா ஈவன் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை கூட அவங்க ஃபார் அ வைல் அதை நிறுத்தி வச்சுட்டு தென் மோர் மணி கேன் பி பம்ப்ட் இன் த எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் பட் பார்ப்போம், அந்த மாதிரி சிச்சுவேஷனை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னா செய்வாங்கன்னு எடுத்துக்கலாம். அண்டு ஏன் அப்படின்னா, இப்போ எனர்ஜி ப்ரைஸஸ் பாருங்கள் $107 இருக்குது. எப்படி அதை மீட் பண்ண முடியும்? அண்டு எலெக்ஷன்னு ஒரு இது நம்ம சொன்னால் கூட, பட் ரியல் இம்பேக்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இஃப் த ப்ரைஸு ரைஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா தென் நியர்லி இப்போ 20-25 rupees வரைக்கும் ஏறப்போகுது. அண்டு பெட்ரோல் ஆர் டீசல் அண்ட் அப்புறம் அதை தொடர்ந்து அதர் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு எல்லாமே ஏறிடும். ஸோ when this fuel இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் கொடுத்துரும் த என்டையர் எக்கானமிக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சைடு எஃப்ஐஐஸ் வித்ரா பண்ணிகிட்டே போனால் கூட நம்ம ரூபாய் வேற நிறைய டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. அது வேற வில் ஆடு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில். தென் ஃபைனல் சொல்லணும் அப்படின்னா, இந்த மான்சூன் அது கூட நல்லா இருக்காதுன்னு அந்த ப்ரெடிக்ஷன் வேற. அதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தனியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேர்ந்து தான் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸோட சேர்ந்து தான் வரும் அப்படின்னு. அதுதான் இப்போ நம்ம விட்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு இன்றைக்கி நிறைய ரிசல்ட்ஸ் வர வந்திருக்கு. அதில் பேங்க்கோட ரிசல்ட்ஸ், எஸ்பெஷலி த ஆக்சிஸ் பேங்க்கு. ஏன் அதை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்றைக்கி மார்னிங். அதனால் அந்த ஃபார்மா பேக்கே நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்ஃபேக்ட் நான் ஒரு 10-15 days பேக் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்மா கம்பெனிஸ் தான் இன்றைக்கி ஒரு பெட்டராக இருக்குது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அது டர்ன் அவுட் டு பி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, எஸ்பெஷலி ஃபார் சன் ஃபார்மா அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சன் ஃபார்மா பிட் பண்ணாங்க. ஆர்கனன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அது ஒரு நியூயார்க் லிஸ்டட் கம்பெனி. ஆக்சுவலி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டட் கம்பெனி. அது ஒரு $14 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது அந்த பிட்டும் அக்செப்ட் ஆகிடுது. பர்ஹாப்ஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பிட்டிங் பை an இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டாட்டாவோட கோரஸ் பர்ச்சேஸ் நியர்லி ஃபார் $12 billion வாங்கினாங்க. இப்போ சன் ஃபார்மா $11.5 billion ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க வாங்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் த லார்ஜஸ்ட் பர்ச்சேஸ் பை ஃபார்மா கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதை எடுத்துட்டிங்க, சன் ஃபார்மா பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா டாரோங்கிற இந்த இஸ்ரேலி பேஸ்டு கம்பெனி கூட பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் லாங் டைம் அவங்களால அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய கம்பெனி பற்றி சொல்லலாம். பார்த்திங்கன்னா டாரோ ஃபார்மா இப்போ ரீசெண்டாக அக்வயர் பண்ணாங்க ஃபுல்லாக. அப்புறம் கான்சர்ட் ஃபார்மசூட்டிக்கல்ங்க ஒரு கம்பெனி. அப்புறம் ஜிஎஸ்கே ஓபிஏட்ஸ் அப்படின்னு. அப்புறமேலு நிறைய சொல்லலாம். ஈவன் ரான்பேக்ஸி தான் ஸ்டார்டட் 2014 ஆரம்பித்தது. அண்ட் அதுக்கப்புறமேல தான் லார்ஜ், அது $4 billion. ஸோ அதனால் நிறைய கம்பெனி இப்போ அக்வயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நல்லா இன்டகிரேட்டும் பண்ணிட்டாங்க இது வரைக்கும். ஸோ அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அக்யூசிஷன் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லார்ஜ் அக்யூசிஷனு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு $6.2 billion வரைக்கும் அவங்க டெட் வேறு, கடன் இருக்குது வேறு. தோ $1.9 billion வரைக்கும் அவங்க இப்பிட்டா ஏர்னிங்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஒத்துக்கணும். நியர்லி அபவுட் 30%.
ஸோ இட்ஸ் அ குட் ஒன். பட் திங் இஸ் இந்த ஆர்கனன் அக்வயர் பண்ணோன்னே அதை டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா $14 கொடுத்து இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனையுமே இவங்க வாங்க போகிறாங்க. அண்டு அது அக்விசிஷன் முடிஞ்சோன்னா அது டீலிஸ்ட் ஆகிடும். ஸோ ரெகுலேட்டரி கிளியரன்ஸ்லாம் வெயிட் பண்ணணும். யூகே, யூஎஸ்ஏ அந்த மாதிரி அங்கே இருக்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்லாம் கிளியரன்ஸ் வாங்கணுன்னு தான் இதெல்லாம் புட் பண்ண முடியும். பட் அதர் குட் திங் இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி $3 பில்லியன் வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்டு. ஆனால் சன்ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டிங்கனால நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த Q3 ரிசல்ட்ஸில் வந்து அவங்களுடைய நியர்லி அபவுட் 50% ரெவென்யூ வந்து இன்னோவேட்டிவ் ட்ரக்லேருந்து வருது. லைக் செல்வி, தென் இலூமியா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் இவங்களோட ஓன் ப்ராடக்ட், இன்னோவேட்டர் கிளப்லேருந்து வந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கனனும் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. இவங்க வந்து அந்த விமன் ஹெல்த்து ஆஸ் வெல் அஸ் சிமிலரில் இந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும். தோ அக்யூசிஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டு சம் எக்ஸ்டென்ட். நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்க தான் லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனி இன் இந்தியா வித் அ கிரேட் ஃபோக்கஸ் வந்து அமெரிக்காவில் நியர்லி அபவுட் 40% வரைக்கும் அங்கே அமெரிக்காவில் சேல் பண்ணுறாங்க. இது எஸ்பெஷலி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸு, இந்த பிராண்டட் ஜெனரிக்ஸு. ஏன்னா இவங்க வந்து இந்த லோ காஸ்ட் ஜெனரிக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அது கமாடிட்டைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் லோவர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அண்டு அதனாலேயே வி கேன் சே தட் வந்து இவங்களுடைய அக்விசிஷன் வந்து ஈஸியாக இந்த சன்ஃபார்மாவோட அசிமுலேட் பண்ண முடியும், அதாவது அதோட இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். பார்ப்போம் எப்படி அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. இவங்க ரிசல்ட்ஸை வந்து சம் அதர் டைமில் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஆக்சிஸ் பேங்க். இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களுடைய இன்றைக்கி பாருங்கள், இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோன்னா அவங்களோட ஷேர் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. அண்டு அது பர்ஹாப்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு 2000 crores வந்து ஃபார் எக்ஸ்பெக்டட் லாஸ் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க்ஸ்லாம் இனிமேல் லாஸ் நடந்தோடனே அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒய் நாட் ஒரு லோன் கொடுத்த உடனே அதோட ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணி அப்பயே ப்ரொவிஷன்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1st April 2027 ஆனால் ஃபுல்லி வந்து எப்போ அது வந்து எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் 2031 அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போயே இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து அதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த 2000 crores அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த வெஸ்ட் ஏஷியன் ஆயில் க்ரைசிஸ்னால் இவங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்களுடைய borrowers இங்கே வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கலாம், அதனால சம் ப்ராப்ளம் கூட வரலாம் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷனிங் போட்டாங்க. ஆனால் பிகாஸ் இந்த ப்ரொவிஷனிங் போட்டனால மேபி இந்த ப்ராஃபிட் வந்து இந்த பாட்டம் லைன் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் எந்த வித இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பேங்க்குக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வில் பி எப்போ ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி actual occurrence of the provisioning only. அதனால் எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷனிங்கை வச்சுட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம இவங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம் குயிக்காக. அதில் த பெஸ்ட்டு மெட்ரிக்ஸ் என்ன, எந்த மெட்ரிக்ஸில் வந்து இவங்க இன்னும் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்டு ஏன் வந்து இந்த ஷேர் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கூட பார்த்துடலாம். ஏற்கனவே நிறைய பேங்க்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். HDFC, ICICI, தென் எஸ் பேங்க், அது மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது அண்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஆல்சோ, அதையும் சொல்லி ஆகணும். ஸோ அதே லைனில் வந்து இந்த பேங்க்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம்.
எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த Q4 வந்து இவங்களுடைய டெபாசிட் பார்த்திங்கன்னா 13,35,000 அண்ட் அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 12,33,000 and odd crores. ஓகே, இந்த க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக இருக்குது. டெபாசிட்டு 14% ரைஸ் ஆகிருக்கு அண்ட் அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 19% க்ரோ ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்ல க்ரோத் இருந்தும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய அனலிஸ்ட் வந்து பைன்னு சொல்லி ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு என்ன காரணம்னா ஒரு ரீசன் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2,000 crore ப்ரொவிஷனிங் போட்டனால அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த ப்ராஃபிட் வந்து இந்த இதில் டிப்பாக இருக்குது. இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 7,071 crores. அது வந்து லாஸ்ட் இயர் இதே டைம் குவார்ட்டரில் பார்த்தோம்னா குறைச்சி தான் இருக்குது. தோ போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா இது பெட்டராக இருக்குது. பட் ஆனால் ஏன் இந்த ஃபால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒன் ஃபார் ஹெல்டு டு மெச்சூரிட்டி, அனதர் வந்து பாண்ட்ஸ் ஃபார் சேலு, அப்புறமேல வந்து பாண்ட்ஸ் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த ட்ரேடிங்க்காக வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூவேஷன்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த 31 மார்ச் அன்னைக்கு என்ன ரேட்டில் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இவங்க ப்ரொவிஷனிங் போடும். இது ஒன்லி நோஷனல் லாஸ் தான், பட் ஆனால் அது எடுத்தாகணும். அதனால ஒரு 606 crores இவங்களுக்கு லாஸ் வந்திருக்கு. அதனாலேயே ப்ராஃபிட் டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இன் அடிஷன் டு ப்ரொவிஷனிங் அப்படின்ட்டு. அப்புறமேலே அஃப்கோர்ஸ் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகலை, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு ஏன் வந்து இந்த மார்க் டு மார்க்கெட்டில் வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ரீசன், தெர் இஸ் தி பாண்ட் ப்ரைஸஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ஈல்டு வந்து வெண்ட் அப். 31 மார்ச் அப்போ எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 10-year பாண்டு 7.03 இருந்தது. ஜஸ்ட்டு இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் 6.48 அது மாதிரி இருந்தது. அந்த லெவலுக்கு வந்து அந்த ஈல்டு இன்க்ரீஸ் ஆனோன்னே நேச்சுரலி அந்த ப்ரைஸ், பாண்ட் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும். அப்போ இவங்க வேல்யூவேஷன் பண்ணும்போது அன்னைக்கு ப்ரிவைல்டாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த லாஸ் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஏன் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு காரணம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் வித்தின் 2 years பேக் தான் சிட்டி பேங்க் வந்து அக்வயர் பண்ணாங்க அவங்களுடைய கிரெடிட் கார்டு டிவிஷனை. அந்த கிரெடிட் கார்டு வந்து வெதர் இட் இஸ் இன்டெகிரேட்டட்னா வெரி வெல் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நிறைய லோன் வேறு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக வந்து அது இதை வந்து பெட்டராக இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க வித் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் இருந்தாலும் இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஐசிஐசிஐ பீட் பண்ணிட்டாங்களா இல்லாட்ட ஹெச்டிஎஃப்சியை பீட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லும். ஐசிஐசி பேங்க் வந்து அமங் த ப்ரைவேட் பேங்க், லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்கில் அவங்க தான் அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மிங். ஏன்னா மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் நம்ம சொல்லிடலாம், எதர் வந்து அந்த காசாவில் இருக்கட்டும், இல்லாட்ட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் இருக்கட்டும், அதர்வைஸ் இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசியாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த பேங்க்களோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேங்க்கையோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துட்டிங்கன்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.32, பட் ஆக்சிஸுக்கு 3.62 தான் இருக்குது. அந்த ஃபேக்டர்லேயும் இவங்க பின்தங்கி தான் இருக்காங்க. அண்டு அஃப்கோர்ஸ் ப்ரொவிஷனிங் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஒன்லி 96 தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து 3,522. நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்ன காரணம் அப்படின்ட்டு. காசாவில் கூட பாருங்கள், இவங்க வந்து 38.6 இருக்குது. மேபி இதில் ஆக்சிஸ் பேங்க்கு இதில் மட்டும் பெட்டராக பண்ணியிருக்காங்க, 40% வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஜிஎன்பியில் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஆக்சிஸ் பேங்க் நல்லா பண்ணியிருக்காங்க, 4.23%. பட் வந்து ஜிஎன்பியில் வந்து இவங்க வந்து 1.4 அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லணும். ஆர்ஓஇயில் 17.2, தெர் இஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அண்ட் பிகாஸ் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டராக இருக்கிறனால இவங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்லா இது கொடுத்துருக்காங்க 17.2. பட் 13.5 தான் ஆக்சிஸ் பேங்க்குக்கு இருக்குது.
புக் வேல்யூ பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 470 இருக்குது ஃபார் ஐசிஐசிஐ, 647 வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு இருக்குது. அண்டு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் உடன் த சேம் தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே. ஆனால் ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா 2.87 ஃபார் ஐசிஐசிஐ அண்ட் 2.12 ஃபார் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லணும். இது வந்து அண்டு ஆக்சுவலாக ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னும் ஹையராக இருக்குது தேன் இந்த ஆக்சிஸ் பேங்க். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விலை குறைஞ்சனால இன்னும் வந்து இதோட இது வந்து குறைஞ்சிருக்கும் ஃபர்தராக ப்ரைஸ் டு புக் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக வந்து இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் வந்து 86 தான் இருக்குது. பட் ஆனால் இவங்கக்கிட்ட ஆக்சிஸ் பேங்க்குக்கு நியர்லி 92.32, ஜஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் எ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாதி. அவங்களுக்கு அது அந்த மர்ஜர் இஷ்யூலாம் இருக்குது. பட் இவங்க வந்து அந்த மர்ஜர் இஷ்யூலாம் இல்லாமையே இவங்க வந்து 92.32 வரைக்கும் இவங்களுடைய சிடி ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எல்சிஆரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்குக்கு 117 and there is 100 தான் மேண்டேட்ரி அண்ட் there is liquidity coverage ratio. சடனாக வந்து ஒரு வித்ட்ராவல் ஃபார் த பேங்க் நிறைய டெபாசிட் வந்து வந்துச்சுன்னா எப்படி அந்த பேங்க் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க? ஏன்னா ஷார்ட் டேர்ம் டெபாசிட் வாங்கிட்டு லாங் டேர்ம் லோன் கொடுக்கக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறது தான் அந்த எல்சிஆர். அது அட்லீஸ்ட் 100% இருக்கணும். பட் ஆனால் இது ஷார்ட் டேர்ம், தட் இஸ் ஃபார் 30 டேஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போலாம் பேங்க் வந்து என்ன இதை பார்க்குறாங்க அப்படின்னா என்எஸ்எஃப்ஆர்ன்ட்டு அது இன்னொரு ரேஷியோ அதை தான் பார்க்குறாங்க. அண்டு நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் இப்போ வந்து நிறைய பார்க்குறாங்க. அண்டு அதுபடி பார்த்தோம் தான் அந்த இதில் மோர் தென் 100 இருந்துச்சுன்னா ஆர்பிஐ சேஸ் தட் இந்த சிடி ரேஷியோவுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி இஷ்யூவில் சொன்னாங்க. ஸோ இதே தான் இவங்களுக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு கூட சொல்லிடலாம். நம்ம என்எஸ்எஃப்ஆருங்கிறது ஃபார் ஓவர் 1 இயர் பீரியடுக்கு பார்க்குறது எப்படி வந்து இவங்க லிக்விடிட்டி இருக்குது டு மேனேஜ் ஒரு பேட் சிச்சுவேஷன் ஆஃப் வித்ட்ராவல் வந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து கூகுள் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் காவேரி பிஸ்னஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பேரிசன் எல்லா பேங்க்கோட கம்பேரிசனும் அதில் இருக்குது. இது வரைக்கும் ரிசல்ட்ஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணதை அத்தனையுமே அதில் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எஸ் பேங்க்கு, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு. அண்டு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ஆக்சிஸ் பேங்க்கு. ஆனால் இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ஸு, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.